இன்னைக்கு டி நகர்ல இருக்கிற த சாய்பாபா ஹோட்டலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற சுபயோதயன்ற ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். இவங்க நல்ல காரசாரமான ஆந்திரா டிஷஸ் ப்ரொவைட் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கூகுள் ரேட்டிங்ஸ்லாம் பொறுத்தவரை கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு 4.3 ரேட்டிங்ஸே கொடுத்துருக்காங்க. நான் இங்க வரதுக்கு மெயின் ரீசனே ₹375க்கு இவங்க வச்சிருக்க ஆந்திரா போஜனம்ன்ற அன்லிமிட்டட் வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணேன். அண்ட் இவங்களோட ஆம்பியன்ஸ்க்கு 5 out of 5 தருவேன். பிகாஸ் நல்ல நீட் அண்ட் காமா இருந்துச்சு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே டிஷ்ஷஸ் ப்ரைஸும் ஹை. ஸோ நான் இங்கே ஆர்டர் பண்ணது ஒரு ராயலு பிரியாணி, இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அண்ட் வெஜ் மீல்ஸ், அண்ட் இது கூட அக்கம்பனி பண்ண ஒரு ராயலு இக்ருன்ற ஸ்பைசியான செமி கிரேவி. முதல்ல டேஸ்ட் பண்ணது இந்த ராயலு பிரியாணி தான். ப்ரான்ஸை நல்லா ஆந்திரா மசாலோட ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணாங்க. எடுத்து ஒரு பைட் வச்சது தான். ஒரு நல்ல ஸ்பைசியான பிரியாணி. ஸ்பைஸ் லெவல்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ரைத்தாவோட கலந்து சாப்பிடும் போது ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக நல்லா இருந்துச்சு. அண்ட் பிரியாணியில் ப்ரான் பீசஸ்லாம் நல்லா பெருசாக தாராளமாக இருந்துச்சு. அண்ட் ப்ரான் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல். மற்றபடி குவான்டிட்டி வைஸாக 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணது இந்த அன்லிமிட்டட் ஆந்திரா போஜனம். இதில் ஒரே ஒரு சப்பாத்தி, சாம்பார், காரக்குழம்பு, தால், ரசம், தயிர், புளியோதரை, கேரட் அல்வான்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பட் வச்சிருக்கிற ப்ரைஸ் இந்த டிஷ் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணலன்னு வேணா சொல்லலாம். மெயினாக இந்த டிஷ்ஷஸை ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. பர்சனலாக எனக்கு இந்த சப்பாத்தி அண்ட் ஒயிட் குருமா, சாம்பார் அண்ட் காரக்குழம்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இங்கே வச்சிருக்கிற பருப்பு பொடி, காரப்பொடி அண்ட் கோங்கரா சட்னி, இது கூட நெய் கலந்து சாப்பிடும் போது ஒரு டிவைன் டேஸ்ட். அண்ட் ஃபைனலாக ஆர்டர் பண்ண இந்த ராயலு இக்ருன்ற ஸ்பைசி ப்ரான் செமி கிரேவி, இதை ரைஸோட வச்சு சாப்பிடும் போது செம்ம காரசாரம் அண்ட் டோட்டல் பிளாஸ்ட். ரைஸில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது அம்புட்டு டேஸ்ட். ப்ரைஸ் பற்றி கவலை இல்லைன்னா இந்த பிளேஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட். அண்ட் ஸ்பைஸ் லெவல் கம்மியாக வேணும்னா ஆர்டர் பண்ணும் போதே சொல்லிடுங்க. இல்லைன்னா என்ன மாதிரி நாக்கில் நாட்டி ஆடும்.